அதிமுக அலுவலகத்தில் அரங்கேறிய மோதல் சம்பவம் குறித்து எமது செய்தியாளர் ராஜ்மோகனிடம் கேட்கலாம். ராஜ்மோகன், கட்சி அலுவலகத்துக்கு சசிகலா புஷ்பா எம்பியோட ஆதரவாளர்கள் வருகைக்கு காரணம் என்ன? அவர்கள் மீதான தாக்குதலுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக லாவணி, அதாவது நாளைய தினம் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக இன்று கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து வந்த சசிகலா புஷ்பா இன்று சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளராக போட்டியிடுவதற்கு அவரது கணவரும் அவரது வக்கீல்களும் சென்னை தலைமை அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்து மனு தாக்கல் செய்ய வந்ததாக தெரிய வந்திருக்கிறது. அப்போது அங்கிருந்த அதிமுக தொண்டர்களுக்கும் சசிகலா புஷ்பாவுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. அப்போது சசிகலா புஷ்பனுடைய கணவர் லிங்கேஸ்வரன் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். அப்போது போச்சு மோதல் என்பது பின்னர் மோதலாக இருவருக்கிடையான கைகலப்பாக மாறியது. அதன் பின்னராக அதிமுக தொண்டர்களுக்கும் சசிகலா புஷ்பாவுடைய ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலின் போது கையில் இருந்த சில ஆயுதங்களை கொண்டும் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிந்தது. இதற்காக அங்கிருந்து அவர்கள் போலீசாரை மீட்டு அங்கிருந்து போலீசார் அவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறவர்கள் மிகப்பெரிய படுகாயங்களுக்கு உள்ளாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. லாவண்யா, ராஜ்மோகன், நாளை அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இந்த மோதல் நடந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது? கண்டிப்பாக லாவணி, அதாவது நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் அதாவது பெரிய அளவில் தமிழகம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாளை யார் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுப்பக்க மக்கள் மத்தியில் நிலை வந்தாலும் கூட தற்போது சில ஒருமித்த கருத்துகள் முரண்பாடுகள் தொடர்ந்து அதிமுகவில் நிலை வருகிறது. அதற்காகவே அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சசிகலா புஷ்பாவை முன்னிறுத்தக்கூடாது என்று தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து வரும் சசிகலா புஷ்பா ஏற்கனவே கூறி வந்தது நாம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தற்போது பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாகவே தற்போது நாளைய தினம் அவர் பொதுச் செயலாளராக பதவியேற்கக்கூடாது என்பதற்காக அதாவது சசிகலா புஷ்பா தொடர்ந்து விமர்சனங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக தொடர்ந்து தெரிவித்து வந்தார். அதை நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாளை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் பொதுச் செயலாளராக போட்டியிடப் போகிறேன். அதற்காக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதற்கு இதுபோன்ற அநீதியை விளைவித்திருக்கிறது என்று மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சசிகலா புஷ்பாவுடைய ஆதரவாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கூடிய அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களிடத்தில் நாம் கேட்டபோது நாளை நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தை சீர்குலைப்பதற்காகவே இது போன்ற முயற்சிகளில் சில தீய சக்திகள் செயல்படுகிறார்கள் என்று அதிமுக தொண்டர்கள் சிலர் கூறி வருகிறார்கள். இருந்தாலும் கூட நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் எந்தவித அசம்பாதம் இல்லாத வகையில் நடத்த வேண்டும் என்பதில் சென்னை போலீசாரும் மற்றும் தமிழக காவல்துறையிலும் மிகுந்த பாதுகாப்பு பலப்படுத்தி வருகிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த அதிமுக தலைமை அலுவலகம் முழுவதுமாக மிகச்சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இனி எதுவும் அசம்பாவிதம் நிகழாத வகையில் உடனடியாக இங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜ்மோகன், அங்கு அதிமுக தலைமையிடம் தற்போது ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் யாராவது அங்கு வந்திருக்கிறார்களா? எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள்? உடனடியாக தற்போது இங்கு ஏற்பட்ட அந்த அசம்பாவிதத்தை அடுத்து உடனடியாக பாதுகாப்பு பணி பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அசம்பாவிதத்தில் ஈடுபட்டவர்களை இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்தி அங்கு அசம்பாவிதம் எதுவும் நிகழாத வகையில் கூடுதலாக போலீசார் வரவழைக்கப்பட்டு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அசம்பாவிதம் நிகழும் சூழல் இருந்தால் அதை தடுப்பதற்கான வழிவகைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு அதிமுகவினுடைய முன்னணி பொறுப்பாளர்களோ இல்லது அமைச்சர்களோ இதுவரையில் நாம் இருக்கக்கூடிய இந்த தலைமை அலுவலகத்துக்கு வரவில்லை. ஆனாலும் கூட தற்போது இருக்கிற சூழலில் நிலைமை கட்டுக்குள் வந்து இருக்கிறது. பிரச்சனைகள் தற்போது சீரடைந்திருக்கிறது. வழக்கமாக தற்போது பகுதி இருந்து வருகிறது. இருந்தாலும் கூட போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சிறு அசம்பாவித தோற்றங்கள் இல்லாமல் ஒரு இயல்பு நிலை தற்போது நிலை வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜ்மோகன். நன்றி.